கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் அரசியல் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதில் இலங்கையின் காவல்துறையினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற கேள்வி இப்போது மிகப்பெரிய விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தெற்கு மாகாணத்தை மையமாக கொண்டு செயல்படும் இலங்கையின் மிக மோசமான பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை ஒடுக்குவதில் காவல்துறை கையாளும் சில வழிமுறைகள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகள் இப்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. கடத்தல்களும் சட்டவிரோத கொலைகளும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நாமல் பெரேரா மற்றும் பிரபாத் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினால் தெற்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மிக மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உண்மையில் தென்னிலங்கையினுடைய ஊடகங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். தென்னிலங்கையை பொறுத்தவரை இவை மிகப்பெரிய புகைச்சல்களாக மாறியிருக்கிறது என்றும் சொல்ல முடியும். குறிப்பாக சந்தேக நபர்களை கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்வது அல்லது ஆயுதங்களை மீட்க அழைத்துச் சென்று சுட்டுக் கொல்லும் வழக்கமான காவல்துறையின் உத்திகள் இங்கு கடுமையாக சாடப்படுகிறது. படப்பரிமாற்று குற்றச்சாட்டுகளும் பச்சாதாபமும் இந்த ஒடுக்குமுறை நடவடிக்கை என்பது வெறும் குற்றம் ஒழிப்பாக மட்டுமில்லாமல் சில காவல்துறை அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட பாதாள உலக குழுவிடமிருந்தோ அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்தோ கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களின் எதிரிகளை அழிப்பதற்காக நடத்தப்படும் திட்டமிட்ட ஒரு வியாபாரம் என குற்றம் சாட்டப்படுகிறது. இதன் மூலமாக குற்றங்கள் ஒழியாமல் ஒரு குறிப்பிட்ட பாதாள உலக குழுவின் பலத்தை நிலைநிறுத்தி அவர்களின் போதைப்பொருள் வர்த்தகத்தை வளர்ப்பதற்காகவே காவல்துறை மறைமுகமாக உதவி வருகிறது என சில வலையொலி பதிவாளர்களும் தென்னிலங்கையின் ஊடகங்களும் சமூக ஊடகங்களிலும் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேர்ந்து எடுக்கப்பட்ட ஒடுக்குமுறையும் கொஸ்குட சுஜியும் தெற்கு மாகாணத்தின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான கொஸ்குட சுஜி போன்ற நபர்களின் சொத்துக்களையோ அல்லது கடத்தல் நெட்வொர்க்குகளையோ முற்றுகையிட காவல்துறை தவறியுள்ளது என சவால் விடுக்கப்படுகிறது. காவல்துறையின் சில உயர் அதிகாரிகள் கொஸ்குட சுஜி போதைப்பொருள் விற்கிறாரா இல்லையா என்பது பற்றியோ அல்லது அவரது சொத்துக்கள் பற்றியோ தெரியாதது போல் இருப்பது வேடிக்கையானது என சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் ஒரு காலத்தில் எதிரிகளாக இருந்த கொஸ்குட சுஜி மற்றும் ரஜு கரந்தினிய சுத்தாவின் மைத்துனர் போன்ற பாதாள உலக குழுக்கள் தற்போது ஒன்றிணைந்து செயல்படுவதாகவும் தகவல்கள் சுழற்சுட வெளியாகி வருகிறது. குற்றப்புலனாய்வு துறையின் தலையீடு இந்த சட்டவிரோத மனித கொலைகள் மற்றும் ஊழல் நிறைந்த காவல்துறை நடவடிக்கைகள் குறித்து முறையான விசாரணை நடத்துவதற்காக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவீர் செனவிரத்ன அவர்களால் இந்த சம்பவம் CID வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு சாதகமான படியாக பாராட்டப்படும் அதே வேளையில் இனிமேல் இவ்வாறான கொடூர செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு வெளிக்கடை சிறைச்சாயல் ஆயுள் முடிவடையும் என்று கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது. உண்மையில் புதிய அரசாங்கத்தின் பொறுப்பும் மக்களின் எதிர்பார்ப்பும் ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலும் காணப்பட்ட பயங்கரவாத மற்றும் சட்டவிரோத ஒடுக்குமுறை கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் என்பது இங்கு நினைவுபடுத்தப்படுகிறது. வெள்ளைவேன் கலாச்சாரம் மற்றும் சட்டவிரோத கொலைகளை நிறுத்துவது புதிய அரசாங்கத்தினதும் பொதுமக்களினதும் முதன்மை எதிர்பார்ப்பாகும். இந்த விவகாரம் தொடர்பாக சில ஊடகங்களும் வலையொலி தளங்களும் குற்றங்களை ஒடுக்கும் அதிகாரிகளுக்கு எதிரான பாதாள உலகத்தினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு செயற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் இங்கு மறுக்கப்படுகிறது. பாதாள உலகத்தை பற்றிய தகவல்களை பெறுவதற்காக அவர்களுடன் தொடர்பு கொள்வது ஊடக நடைமுறையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாதாள உலகத்தினரை நியாயப்படுத்தவோ அல்லது அவர்களை சார்ந்து வாழவோ உண்மையான ஊடகவியலாளர்கள் முற்பட மாட்டார்கள் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தில் ஆட்சியும் இலங்கையின் இன்னமும் தொடரும் இவ்வாறான கடத்தல்கள் மற்றும் கொலைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது.
ஒரு நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பு என்பது குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தண்டனை வழங்குவதற்கு அன்றி காவல்துறையினர் தங்களுக்கு தோன்றியபடி மனிதர்களை கொல்லுவதற்கு அல்ல. காவல்துறைக்கு இருக்க வேண்டியது சட்டபூர்வமான ஆயுத பலமும் அரசாங்கத்தை பாதுகாப்பும் பொறுப்பும் மட்டுமே ஆகும். பாதாள உலகத்தின் செயல்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒட்டுமொத்த பாதாள உலகத்தையும் சட்டபூர்வமான வழியில் வேறறுக்க வேண்டும் என்பதே இங்கு முற்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாகும். குறிப்பாக இலங்கையின் காவல் கட்டமைப்பின் உள்ளக மோதல்களும் சர்வதேசம் இது தொடர்பில் கொண்டிருக்கக்கூடிய அவதானிப்புகளும் குற்றப்புலனாய்வு துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் விடயம். குறிப்பாக நாமல் பெரேராவின் நகர்வுகள் மிக முக்கியமாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் நாமல் பெரேரா அவர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் விமர்சகர்களுக்கு எதிராக அதிகாரபூர்வமாக சிஐடியில் புகார் அளித்திருக்கிறார் என்பதாகும். தான் தனது கடமையை செய்ய விடாமல் தடுத்து காவல்துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக நாமல் பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை அதிகாரிகளின் தங்களுக்கு எதிராக எழும் விமர்சனங்களை எதிர்கொள்ள சட்ட ரீதியான தற்காப்பு அரண்களை உருவாக்க தொடங்கியுள்ளனர் என்பது இது வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் முன்பு குறிப்பிட்ட பழைய பெயர்களை தாண்டி மிக முக்கியமாக இங்கு பார்க்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு பெயர் பிதுர என முன்வைக்கப்படுகின்ற பாதாள உலக குழுவினுடைய ஒரு உறுப்பினராகும். இலங்கையின் காவல்துறை ஒரு குறிப்பிட்ட குற்றவாளியை ஒடுக்கும் போது அவருக்கு பின்னால் இருக்கும் பிதுர போன்ற புதிய தலைமுறை அல்லது மாற்றுக்குழுக்களின் சொத்துக்களையும் நெட்வொர்க்குகளையும் ஏன் தேடி அழிப்பதில்லை என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. பாதாள உலக குழுக்கள் தங்களுக்குள் இருக்கும் பழைய பகைகளை மறந்து போதைப்பொருள் சந்தையை தக்க வைக்க புதிய கூட்டுகளை உருவாக்கி வருகிறார்கள். இலங்கையின் உள்ளூர் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை என்பது வெறும் உள்நாட்டு பிரச்சினை மட்டுமல்ல, வெறும் உள்நாட்டு பிரச்சனையாக இருக்காது, அது சர்வதேச மனித உரிமை விவகாரமாக மாறியுள்ளது என்ற புதிய தரவு இதில் அழுத்தமாக பதிவாகிறது. இலங்கையில் தற்போது தொடரும் கடத்தல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் குறித்து அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையுடன் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுள்ளது. முன்பு போல் உள்நாட்டில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை மூடி மறைக்க முடியாது என்றும் சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகளின் மூலமாக இந்த விவகாரம் உலக நாடுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காவல்துறையில் கூறப்படும் சந்தேக நபர் தப்பிக்க முயன்றார் அல்லது தாக்க முயன்றார், அதனால் சுட்டோம் என்ற வாதத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு புதிய யதார்த்தத்தை மிக அதிகமாக வெளிச்சமிட்டு காட்டுகிறது. உண்மையில் குற்றவாளிகளை கைது செய்யும் போது அவர்கள் ஆயுதங்களால் தாக்க முற்படுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட பண பரிமாற்றங்களுக்காக ஒப்பந்த கொலைகள் பாணியில் இவை நிகழ்ந்ததாக குற்றம் சுமத்தப்படுகிறது. அரசாங்கத்தையும் சட்டத்தையும் பாதுகாக்கவே ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நீதிமன்ற கட்டமைப்பை முடக்கும் வகையில் காவல்துறை தன்னிச்சையாக தீர்ப்பு எழுதுவது சட்டத்தின் ஆட்சியை பாதிக்கும். இந்த வகையில் வரும் குற்றச்சாட்டுகளை தாண்டி இலங்கையின் புதிய அரசியல் சூழலில் காவல்துறை மற்றும் பாதாள உலகத்திற்கு இடையே நடக்கும் பனிப்போரையும் அதற்குள் இருக்கும் சட்ட ரீதியான நகர்வுகளையும் அம்பலப்படுத்த வேண்டியதும் மிக முக்கியமானதாகும். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.